பூஜா கத்கர் அப்படிங்கிற 35 வயசு பெண்மணி இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு உடல்ல எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாம இருந்தும் கூட பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல லஞ்சம் கொடுத்து ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட்டை வாங்கி அதை யூபிஎஸ்சில சப்மிட் பண்ணி ஐஏஎஸ் போஸ்டிங்கும் வாங்கியிருக்காங்க. ஐஏஎஸ் ஆபீஸ் ரூம்லயும் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஊர்ல அவங்களுடைய அம்மா ஒரு வில்லேஜ் ஆபீசரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்பா ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசராகவும் இருக்கிறாரு. ஏற்கனவே இந்தியாவில் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பல்வேறு குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் போஸ்டிங்கை கொடுக்கக்கூடிய ஐஏஎஸ் போஸ்டிங்கை ஸ்கேம் பண்ணி ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியா இருக்கு. இப்போ யூபிஎஸ்சி பூஜா கத்கரை மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளவுதான் படிச்சாலுமே யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பெரிய அளவுல ஷைன் ஆகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு இப்போ சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.